அனைவருக்கும் வணக்கம். அருப்புக்கோட்டையிலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப தொழில் பண்ணுற இடத்துலையோ அல்லது பக்கத்து வீடாக இருக்கலாம், வீட்டின் அருகிலேயோ அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கல்வி சாலையிலோ தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கீங்க, சரிங்களா? தொழிற்சாலையிலோ அல்லது உங்களுக்கு அவர் போட்டியாளராக கூட இருக்கலாம். நீங்கள் செய்கிற அதே தொழில் அவரும் செய்வார். ஸோ போட்டியாளராகவும் இருக்கலாம். அப்போ இவங்களால் உங்களுக்கு ஒரு அசிங்கமோ ஒரு அவமானமோ அல்லது அடிதடி சண்டையோ அல்லது வேறு பிரச்சனைகளோ இவங்களால் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களை எந்த விதத்திலும் நீங்கள் பதிலுக்கு துன்புறுத்தவோ அடிக்கவோ இல்லை சாபமிடவோ சரிங்களா அவமானப்படுத்தவோ கூடாது. உங்கள் ஜாதகத்தை எடுங்க, அதில் பாருங்கள் லக்கணம் எந்த வீட்டில் இருக்குது, லக்கணம் எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள், அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பாருங்கள், சரிங்களா? உதாரணமாக சூரியன் அப்படி இருந்தால் சிவன், சரிங்களா? நீங்கள் லக்கண இப்போ தனுசு லக்கணம் அப்படின்னா உங்களுக்கு லக்கண அதிபதி யாருன்னா குரு, அப்படின்னா தட்சணாமூர்த்தி அவரோட சம்மந்தப்பட்டது தட்சணாமூர்த்தி, சரிங்களா? கால பைரவர், ஆஞ்சநேயர். இப்போ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதி அம்மன், சரிங்களா? துர்க்கை அம்மன், பத்ரகாளி அம்மன், இப்படி அம்மன் தெய்வங்களை எடுத்துக்கங்க. செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முருகன், சண்டிகேஸ்வரன், இப்படி அந்த தெய்வங்கள்கிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் தசை யார் நடத்துகிறான்னு பாருங்கள். அந்த தசாபுத்தியுடைய புத்தி நடத்தக்கூடிய அந்த தெய்வத்தை பிடிங்க. தசாபுத்தி காலத்திலும் இப்போ உங்களுக்கு புத்தி நடத்துறது யார், எந்த கிரகம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த புத்தி நாதனுக்குரிய இறைவன் யாருன்னு பாருங்கள், கடவுள் யார். இவங்ககிட்ட போய் நீங்கள் மனம் உருகி இந்த மாதிரி எனக்கு இவரால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, அவமானமாக இருக்குது, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை அடிக்க வர்றாங்க, அல்லது எனக்கு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க, தொழில் செய்யவே விட மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் அவங்கள கண்டிக்க விரும்பலை, சரிங்களா? நீங்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, அவங்களுக்கு என்ன நீங்கள் தண்டனை கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் எதுவுமே யாரையும் டிஸ்டர்பே பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட போய் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை விட பல மடங்கு துன்பம் துயரப்படுவதை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறவர் உங்கள்கிட்டே உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடவுள் ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் அதே போல் ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசில் இல்லாட்டா ஒரு வயசில் அல்லது ஒரு தொழிலில் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி அவங்கள பழி வாங்குறதுங்கிறது அடிக்கிறதோ அவமானப்படுத்துகிறதோ இல்லை. அவங்கள விட நீங்கள் இன்னும் ஒரு படிக்கு மேலே உயரணும், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றிங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. நீங்கள் அவங்கள விட இப்போ அவர் ஒரு கார் வச்சுருக்காரு வைங்க, நீங்கள் 4 கார் வச்சுருக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை பார்க்குறப்பெல்லாம் அணைச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே ஒரு வைராக்கியத்தை மனசை வச்சு அவரை விட நீங்கள் நம்ம முன்னேறியே காட்டணும் அப்படின்னு நினச்சி முன்னேறுங்க. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பழிவாங்கும் நடவடிக்கையை தவிர மற்றபடி நேரடியாக அவங்க பண்ண அதே காரியத்தை நீங்கள் திருப்பி பண்ணாதீங்க. அதை நீங்கள் உங்கள் தசாநாதன், புத்திநாதன், லக்னாதிபதி
அவங்ககிட்ட கொண்டு அந்த அந்த இறைவன் அந்த கடவுள்கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிருங்க.